ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக அரசியல் களம் பரபரத்து கிடக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தின் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த நிலையில் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு விஜய். மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசமும் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் சசிகலாவுக்கு வந்தது போல விஜய்க்கும் சில விஷ பரீட்சைகள் வைக்கப்படலாம் என்கின்றனர் தமிழக அரசியல் பார்வையாளர்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல் களம் தற்பொழுது மிகுந்த பரபரப்பில் இருக்கு. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கும் முயற்சிகளில் முழு தீவிரத்துடன் இறங்கியிருக்கிறாரு விஜய். 234 தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுது. ஆனால் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கு. இதனால் பெரும்பான்மை பெற இன்னும் 10 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியமாக இருக்குது. விஜய் இந்த குறையை ஈடு செய்யும் வகையில் தவேக கட்சி தரப்பில் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோரி விஜய் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அணுகியிருக்கிறார். அவரை சந்திக்க நேரம் கேட்டதுடன் தன்னை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்குது. இதற்கிடையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. சட்டமன்ற கட்சி தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் அவர் முதலமைச்சர் பதவிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு முன்னதாக கட்சியின் கொள்கை தலைவர்களான அம்பேத்கர், பெரியார், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு விஜய் மரியாதை செலுத்தினார். கூட்டத்திற்கு பிறகு எம்எல்ஏக்கள் அனைவரும் தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கண்காணிக்க பெரும் படைய களத்தில் உள்ளதாம். இது ஒரு புறம் இருக்க, பெரும்பான்மை நிரூபிக்க தேவையான ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளும் தீவிரமாக நடைபெற்று வருது. குறிப்பாக சிறிய கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் அமைதியாக நடைபெற்று வருவதாக கூறப்படுது. யார் ஆதரவு தரப்போகிறார்கள் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கணிப்புகள் வெளியாகி வருது. காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என தேர்தலுக்கு முன்பே விஜய் அறிவித்த நிலையில் எந்த கட்சியும் அவருடன் கூட்டணிக்கு செல்லலை. இந்த நிலையில் விஜய் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் அவருடன் கூட்டணி சேர எந்த கட்சி ஆர்வம் காட்டப் போகிறது என்ற தகவல் தெரியல. இந்த நிலையில தான் விஜய்க்கு பெரும் சிக்கல் ஒன்று காத்திருக்கு. தமிழகத்திற்கு இன்னும் ஆளுநர் நியமிக்கப்படாத நிலையில் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தான் தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராக இருக்கிறார். தற்பொழுது விஜய் அவரை சந்தித்து பேசுவதில் தாமதம் ஏற்படலாம்னு சொல்லப்படுது. காரணம், கேரள சட்டசபை தேர்தலும் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் அங்கு ஆட்சி அமைப்பது, பதவி ஏற்பது உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநர் கவனம் செலுத்த வேண்டிய இருக்கு. அதே நேரத்தில் தமிழகத்திலும் அவர் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கு. இதனால விஜய்க்கு சிக்கல் தான் என்கின்றனர். 2016 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல்வர் பதவியை பெற தீவிரமாக முயன்றார் சசிகலா. ஆனால் ஆளுநர் இழுத்தடித்ததால சசிகலா பதவி ஏற்க முடியாமல் போனது. அதற்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக அவர் சிறை சென்ற நிலையில் தற்போது வரை முதல்வர் பதவி அவருக்கு கனவாகவே போனது. இந்த நிலையில் விஜய்க்கும் அதுபோல சில விஷ பரீட்சைகள் வைக்கப்படலாம் என்கின்றனர் தமிழக அரசியல் வட்டாரங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.